இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இல்லாமல் ஹார்டாக இல்லாமல் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு மேலே பன்னீரை ஊற வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துருங்க. நம்ம வதக்கி ஆற வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சோம் இல்லையா, அந்த பன்னீர் எல்லாத்தையும் தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி பவுலில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு தனியாக எடுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சோன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். சாஃப்டாக இருக்கணும்னா 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.